வியூஸும் பழைய மாரி போ மாட்டேங்குது. தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. நிம்மதியாவும் இருக்க முடிய மாட்டேங்குது. வணக்கம் நண்பர்களே! 100 நாள் அத உருவாக்கணும் சவால்ல. இன்னைக்கு நாள் 62. இந்த 62வது நாள்ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, என்னோட சோக கதைய தான் கேட்க போறீங்க. என்னடா ஆச்சு அப்டின்னா, YouTubeலயும் சரி, Instaலயும் சரி வியூஸே ஒழுங்கா போ மாட்டேங்குதுங்க. அது ஒரு மாரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வியூஸ் போ மாட்டேங்குது. சரி அதான் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா, நைட்ல தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு நிம்மதியா தூங்கி. அந்த நிம்மதியான தூக்கமும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி வாழ்க்கையாச்சும் நிம்மதியா போதாடா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. வாழ்க்கையிலே 1008 பிரச்சனைகள் போதா ரொம்ப கடுப்பாகுது நண்பர்களே. ஸோ கமிங் பேக் டு இன்னைக்கான கதை என்ன அப்புட்னா, ஸோ நேரா கடையிலேருந்து ஆரம்பிச்சோம் அப்புட்னா, கடையில நெறைய வேலைகள் பெண்டிங் போட்டிருந்தோம்னா, அந்த வேலைகள்லாம் லேப்டாப் இருந்த காரணத்தால எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃபங்ஷன்னு சொன்னேன் இல்லைங்களா நேத்து, அந்த ஃபங்ஷனுக்காக பிரியாணிலாம் செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்சல் கட்டிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டு, இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு, ஜெயிச்சோனே லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் புலம்புற வேலை இருந்துச்சு. சரி எதுக்கு எல்லார்கிட்டயும் புலம்பணும், நம்மளோட டைரி கிட்ட புலம்பலாம் அப்படின்ட்டு டைரி கிட்ட கொஞ்ச நேரம் புலம்பிட்டு, இந்த கோட்ட படிச்ச உடனே சரி இது ஃபோன்ல பின்னாடி ஒட்டியே தீர்றோம் அப்படின்னு ஒட்டிட்டு தூங்கியிருப்பேன்னு தான் நினைக்கிறீங்க? தூங்கல. நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டு தான் இருந்தேன். அதனால அப்படியே இந்த டேவ முடிச்சிடலாம். ஜாலியா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.